ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 1183 தான் பார்க்க போறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்னமே லோக்கியும் ஈமுவும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த சாப்டர்ல வந்து ஒரு புது கிங்டமை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸை வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க. புது கேரக்டர்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோமே இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாப்டரோட டைட்டில் வந்து குட் மார்னிங் மெர்மெய்டு. இந்த சாப்டரோட கவர் பேஜில் வந்து ஷ்ராகர்ஸ் எல்லாருமே எலிஃபண்ட் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சின்ன லைனை போட்டு காமிக்கிறாங்க. லோக்கி வர்சஸ் ஈமு தி டெட்லி பேட்டில் கண்டினியூஸ்ன்ட்டு. இப்போதைக்கு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல ஈமு வந்து ராக்னரை பார்த்துட்டு நீ என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி இவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிருக்கா அப்படிதானே. அதுக்கு லோக்கியுமே பேசுறது எல்லாமே அப்படி நிப்பாட்டிக்கலான்ட்டு அட்டாக் பண்றதுக்காண்டி ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கான். அப்ப லோக்கியுமே திங்க் பண்ணி பார்க்கறான், நான் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டஃப்பான ஒருத்தர பார்த்தது கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஈமுவுமே ஷ்ராகர்ஸ், லூஃபி அண்ட் லோக்கி ரெண்டு பேருமே எனக்கு கீழ வந்து சர்வ் பண்றதுக்கு பிறந்த ஆட்கள் கிடையாது. அதனால ரெண்டு பேர்த்தையுமே வந்து இந்த இடத்துல நான் கில் பண்றேன்ட்டு. சோ இந்த இடத்துல வந்து லோக்கி ஷ்ராகர்ஸ் லூஃபின்னு போட்டிருக்காங்க. பட் இது அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் வந்து நாளைக்கு தான் கிடைக்கும். மேபி அதுல வர போஸ்ட்ல வந்து நிடாக்கு நிக்கான்ட்டு நேம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்பாய்லர்ஸ்ல வந்து நிடாக்கு நிக்கான் தான் சொல்லிருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து இந்த பேனல்ல வந்து லோக்கி ஷ்ராகர்ஸ் லூஃபின்னு போட்டிருக்காங்க. இது அபிஷியல் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அதனால வந்து மாற வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த ஈமு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்றான், டோசன மாதிரி ரெண்டு பேருமே இறந்தாகணும்ட்டு. இந்த டோசன் வந்து கண்டிப்பா ஒரு புது கேரக்டர் தான். வாய்டு செஞ்சர்ல இருந்தா ஒரு டஃப்பான ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டோசன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இறந்தாகணும்ட்டு ஈமு இப்போதைக்கு மென்ஷன் பண்றான். வாய்டு செஞ்சர் வரதுக்கு முன்னாடி எத்தனை புது கேரக்டர்ஸ் ரிவீல் பண்ண போறாங்க நமக்கு தெளிவா தெரியல. அண்ட் ஒரு சப்ஸ்கிரைபருமே என்கிட்ட கேட்டிருந்தாரு, ஜெனுசா மாதிரியும் எமிட்ட மாதிரியும் ராக்னருக்கு வந்து வாய்டு செஞ்சரி பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. இப்போ வரைக்கும் பார்க்க போஸ்ட்ல வந்து கண்டிப்பா ராக்னருக்கு வாய்டு செஞ்சரி பத்தி தெரிஞ்சிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈமு வந்து ராக்னர் கூட க்ளோஸா பேசிட்டு இருக்கான். அதனால கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போதைக்கு லோக்கியும் ஈமுவும் வந்து வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அங்க இருந்து நமக்கு வெஸ்ட் வில்லேஜ் கேட்பாங்க. அதுல ஜாசா இருக்கு பாத்தீங்களா. ஜாசா வந்து சில்ட்ரன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்குது. அப்போ சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து இத தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரிப்ளியுமே வந்து கண்டிப்பா நாங்க சில்ட்ரன்ஸ் வந்து எடுத்துட்டு போக விட மாட்டோம். ஆஃப்டர் ஆல் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு சில்ட்ரன்ஸை காப்பாத்தினதுக்கு அப்புறம் வந்து ஈஸியாவே உங்ககிட்ட வந்து சில்ட்ரன்ஸை கொடுக்க மாட்டோம், ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம்ட்டு. அப்போ சோப்பருமே எல்லா பேரண்ட்ஸையும் பார்த்துட்டு எல்லாருமே மூவ் பண்றது நிப்பாட்டுங்க. ஏன்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து இன்னுமே கம்ப்ளீட் ஆகவே இல்லை. அதனால இப்படி நீங்க மூவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இறந்து போயிருவீங்கன்ட்டு. அதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்க சில்ட்ரன்ஸா வந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்ட்டு எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த ஜாசாவுமே வந்து 7 சில்ட்ரன்ஸை கேப்சர் பண்ணிருக்குது. அதை பார்த்து கில்லிங்கமுமே 7 பேர்த்தை கேப்சர் பண்ணிருக்கியா, இது வந்து போதும், நம்ம எல்லாருமே கிளம்பிடலாம், இங்க வந்து சீக்கிரமா கிளம்பலான்ட்டு அந்த ஜாசாக்கு ஆர்டர் கொடுக்குறான். பட் கரெக்டா அந்த டைம் வந்து அங்க சாஞ்சி வரான். சாஞ்சி வந்து ஜாசா கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அங்கிறது நமக்கு கன்கோ கேட்பாங்க. கன்கோ இன்னுமே இந்த ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆயிதா இருக்கா. அந்த ஐஸ் வந்து கொஞ்சம் கூட உடையவே இல்லை. லைக் ஈமு வந்து பிளாக் ஃப்ளேமை யூஸ் பண்ணி இந்த ஐஸை உடைக்க ட்ரை பண்ணிருப்பான். பட் இந்த ஐஸ்மே வந்து கொஞ்சம் கூட மெல்ட் ஆயிருக்காது. ஒரு சின்ன கிராச் கூட ஏற்பட்டு இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்பவே டஃப்பா தான் இருக்குது இந்த ஐஸ். நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ரீசெண்டா போட்டிருப்பேன். கூசனோட ஐஸ் பவர்ஸ் வந்து ராக்னரோட ஐஸ் பவர் கூட கம்பேர் பண்றாங்கன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ட் வந்து அதிகமான அச்சீவ்மெண்ட் வந்து கூசன் தான் பண்ணிருக்கான். அவன் ஐஸ் பவர் மூலமா கூசன் தான் பண்ணிருக்கான். அதனால இப்போ வரைக்குமே அவன் ஐஸ் பவர் தான் வந்து பவர்ஃபுல் சொல்லியிருப்பேன். பட் இப்போ இந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா ஈமு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தெளிவா தெரியும். அந்த பிளாக் ஃப்ளேமுமே ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணி கூட வந்து ராக்னரோட ஐஸ் பவர்ஸை வந்து பிரேக் பண்ண முடியல, மெல்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ஒரு சின்ன கிராச் கூட ஏற்படுத்த முடியல. அதனால ராக்னரோட ஐஸ் பவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இப்போ ஊசப்புமே ப்ரூக்க பார்த்துட்டு நீ எதுக்காண்டி இந்த உமன் கூட வந்து ஃபைட் பண்ணான்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே அவளை பார்க்க போஸ்ட்ல ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நானுமே ஜம்ப் பண்ணி அவ கூட ஃபைட் பண்ணிட்டு. அதுக்கு நாமியுமே ப்ரூக்கு உனக்கு அவளை பத்தி தெரியுமா, உனக்கு அவளை தெரியுமா, லைக் எனிமியா, நீ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவ கூட ஃபைட் பண்ணிருக்கியான்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே அவ எனிமி கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தி தான், நான் வந்து நினைச்சு கூட பார்க்கவே இல்ல அவளை வந்து இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்ட்டு. அண்ட் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போதைக்கு அவ இவரோட இருக்கணும்னா அவ வயசு வந்து 77 இருக்கணும்ட்டு. டக்குனு நாமியுமே அப்ப இது கண்டிப்பா வந்து வேற ஒருத்தியா தான் இருக்கணும். ஏன்னா இவ வந்து ஒரு செலஸ்டியல் டிராகன்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே வந்து பேசிக்கலி அவ வந்து என்னோட ஹோம்லேண்ட் இருக்குல்ல, அந்த ஹோம்லேண்ட்ல இருக்கக்கூடிய பிரின்சஸ்ன்ட்டு. ஒரு கடத்துக்கு மேல இவளுமே வந்து அந்த கிங்டம் விட்டு கிளம்பி போயிட்டா, ஹோலிலேண்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் இவளை பார்க்கவே இல்லை, இப்பதான் நான் பார்த்திருக்கேன்.
பண்ணிக்கன்ட்டு. இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க போஸ்ல பிராங்கியும் இங்க ஓடி வரான். புரூக்கி அந்த பொண்ணு வந்து இனிமே உறைஞ்சுதா இருக்கா, ஐஸ்குள்ள வந்து உறைஞ்சுதா இருக்கா, அவ கண்டிஷன் வந்து நமக்கு தெளிவா தெரியல. பட் இப்படியே விட்டுட்டு இருந்தா வந்து கண்டிப்பா ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு. சப்போ ஊசப் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான். சோ இந்த செலஸ்டியல் டிராகன் வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா அப்படிதானே. பட் ஸ்டில் இவ வந்து இப்போதைக்கு எல்பஃபா அட்டாக் பண்ண வந்திருக்கா. இந்த ஃபேக்ட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லையேன்ட்டு. அதுக்கு புரூக்குமே ஹவவர் சோ இவ தான் வந்து நம்மள வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கா. நம்ம எல்லாருமே சுத்தி கெட்டி வச்சிட்டு இருந்த இந்த ரோப்பை வந்து அவ தான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான்ட்டு. பேசிக்கா ஊசப் என்ன நினைச்சிட்டு இருப்பான், சோ இது வந்து ரிலீஸ் ஆயிட்டு இதுக்கு காரணம் வந்து என்னோட பவர் தான், என்னோட சைக்கிக் பவர் தான்ட்டு ஊசப் வந்து சொல்லியிருப்பான். பட் பேசிக்கா வந்து அந்த ரோப்பை ரிலீஸ் பண்ணி விட்டது வேற யாருமே கிடையாது, நம்ம கன்கோன்ட்டு புரூக் வந்து சொல்றான். அண்ட் கூடவே புரூக் வந்து எதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை அவ பண்ணணும், ஏன்னா புரூக்கை பார்த்து அவ சொல்லியிருப்பா புரூக் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி பேருன்ட்டு. சோ அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த ஒரு பொண்ணு வந்து எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லைன்னா இவளுக்கு எப்படி என்ன பத்தி தெரியும்ட்டு. ஏன்னா என்னோட நேம வந்து கரெக்டா சொல்லியிருக்கா அண்ட் என்ன வந்து தப்பிச்சு போக சொல்லியிருக்கா. எப்படி இவளுக்கு என்ன பத்தி தெரியும், எதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்தை வந்து அவ பண்ணிட்டு இருக்கா. ஒன்ஸ் இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் வந்து அந்த டிமாண்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள போயிட்டா. இது எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் நம்மள மீட் பண்ண போஸ்ல அவளுக்கு ஒரு வித்தியாசமான பெர்சோனா இருந்துச்சு. பெர்சோனா வந்து வேற ஒண்ணுமே கிடையாது, பிஹேவியர் தான். அவ ஃபர்ஸ்ட் நம்மள மீட் பண்ண போஸ்ல அவ பிஹேவியர் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மள காப்பாத்த போஸ்ல அவ பிஹேவியர் வந்து ரொம்பவே டிஃபரெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கூட இருக்க போஸ்ல ரெண்டாவது வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிமானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல போனதுக்கு அப்புறம் அவ பெர்சோனா இருக்குல்ல, பிஹேவியர் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு. இத பார்க்க போஸ்ல அவளோட 3 பிஹேவியர், அதாவது பெர்சோனா வந்து 3 டிஃபரெண்ட் பெர்சனை வந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு புரூக்குமே திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நாமி வந்து மேபி இந்த பொண்ணை வந்து யாராவது கண்ட்ரோல் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. அதுக்கு புரூக்குமே ஃபர்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி எனக்கு தோணவே இல்லை. பட் இப்போதைக்கு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட ஆட்கள் டீமனா மாறி இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாசிபிலிட்டியுமே எனக்கு தோண ஆரம்பிக்குது. பட் என்னவா இருந்தாலும் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு ஹாரபிள் ஃபீலிங் வந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. அந்த ஃபீலிங்கை வந்து என்னால ஷேக் பண்ண முடியல. என் செஸ்ட்டுமே ரொம்பவே டைட் ஆயிட்டு இருக்குன்ட்டு புரூக் வந்து பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜிம்பேயுமே புரூக்கி இது வந்து நல்லது கிடையாது, சீக்கிரமா நீ வந்து டிசைட் பண்ணி அவளை வந்து உங்களோட வச்சுக்கணுமா அப்படி இல்லைன்னா அவளை வந்து ஃபினிஷ் பண்ணணுமாட்டி. நம்ம சீக்கிரமா டிசைட் பண்ணலன்னா நம்மளால ஆக்ட் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஜிம்பே சொல்றான். அதுக்கு புரூக்குமே இது எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ஃபிளாஷ்பேக்கை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் புரூக்கி. அவனோட ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுபடி இவ வந்து அந்த டைம் சின்ன பொண்ணா இருந்தா. எனக்குமே அப்போ வந்து வயசு ரொம்பவே கம்மி தான். அண்ட் நான் என்ன கிங்டமை சேர்ந்தவனா எஸ்பெரியா கிங்டமை சேர்ந்தவன். அந்த கிங்டம் இப்போதைக்கு வந்து மொத்தமா அழிஞ்சு போயிட்டு. அந்த கிங்டமை பொறுத்த வரைக்கும் மியூசிக்கலி வந்து ரொம்பவே வைப்ரண்டான ஒரு கிங்டமா. அந்த கிங்டம்ல வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் வந்து மியூசிக் தான் போயிட்டு இருக்கும். அந்த ரீசனால தான் புரூக்குமே நல்லா பாடுறான் போல இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த கிங்டம்ல வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்காங்க, நீங்க பின்னாடி பாப்பீங்க. பட் இப்போதைக்கு வந்து அது மியூசிக்கலி ரொம்பவே வைப்ரண்டான ஒரு கிங்டமா. அந்த கிங்டம்ல வந்து ஏகப்பட்ட கிராஃப்ட்மேன் இருக்காங்க, லைக் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை கிராஃப்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட ஆட்களுமே இருக்காங்க. அப்படி ஒரு கம்ப்ளீட்டான மியூசிக்கல் கிங்டம் தான் வந்து இந்த எஸ்பெரியா கிங்டம். இப்போ நமக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி காமிப்பாங்க. சோ 70 வருஷத்துக்கு முன்னாடி காலையில, அதாவது 4 மணிக்கு, அதிகாலையில 4 மணிக்கு காமிப்பாங்க. சில புரூக் இருக்கான் பாத்தீங்களா, புரூக் வந்து காலையிலேயே பாட்டு பாடிட்டு இருக்கான். லைக் இவன் தான் பாட்டு பாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கான். அப்படி புரூக் பாடக்கூடிய சாங் தான் வந்து குட் மார்னிங் மெர்மெய்டு. இவனுக்கு மெர்மெய்ட்னா ரொம்பவே பிடிக்குமா அண்ட் செக்ஸியான மெர்மெய்டை வந்து பார்க்க ஆசைப்படுறானா. இப்படி பாட்டு பாடிட்டு வந்து எல்லாருமே எழுப்பிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே ஃபேமஸ். புரூக் பாத்தீங்கன்னா இந்த கிங்டம்ல வந்து ரொம்பவே ஃபேமஸ். எல்லாருமே பாட்டை கேட்டு தான் பாத்தீங்கன்னா எழுப்பிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு எஸ்பெரியா கிங்டமோட பேலஸை கேட்பாங்க, லைக் மிலிட்டரி குவார்டர்ஸை கேட்பாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. அவங்களோட கேப்டன் யாருன்னா புரூக் தான். சோ புரூக்கை பார்த்தா எல்லாருமே வந்து கேப்டன் ஏன் நீங்க எங்களுக்கு வந்து 50 ஸ்லாஷ் வந்து சொல்லி கொடுக்க கூடாதுன்ட்டு. பட் அதை பத்தி கண்டுக்காம வந்து புரூக்கி பிரின்சஸ் சூடி கூட நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து எல்லாருமே நீங்க திரும்பியும் பிரின்சஸ் சூடி கூட தான் போக போறீங்களான்ட்டு. அதுக்கு புரூக்குமே நீங்க புலம்பறதை நிப்பாட்டுங்க. சோ உங்களுக்கு இந்த மூவ கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா லேர்ன் பண்ணுங்கன்ட்டு புரூக்கு சொல்லிட்டு பிரின்சஸ் சூடி கூட போக ஆரம்பிக்கிறான். லைக் கையை பிடிச்சிட்டு வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான். சோ அப்படி போயிட்டு இருக்க போச்சுல கூட வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்கான். ஃபுல்லாவே பாட்டா தான் இருக்குது இந்த சாப்டர் ஃபுல்லுமே. சோ அந்த பாட்டோட லைன் எல்லாமே சூப்பரா இருக்குது. அதெல்லாம் சொன்னா வந்து கண்டிப்பா போர் அடிச்சிரும். அதனால தான் சாங்கோட லைன்ஸ் வந்து சொல்லவே இல்ல. ஃபைனலி இப்பதான் வந்து நமக்கு புரூக்கோட ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க. லைக் 20 வயசுல ஃபேஸ் எப்படி இருக்குது அத நமக்கு ரிவீல் பண்றாங்க. புரூக்கை பொறுத்த வரைக்கும் அவன் 20 வயசுலயே கேப்டனா மாறிட்டான். லைக் கிங்டம் ஆஃப் எஸ்பெரியா இருக்குல்ல, அதோட ராயல் எஸ்கார்ட் கோர்ப்போட கேப்டன் தான் வந்து புரூக்கி. அண்ட் புரூக்கு கிட்ட வந்து பிரின்சஸ் சூரி இருப்பா. அவ ஏஜ் வந்து 7. லைக் ரெண்டு பேருக்கு இடையில கூட டிஃபரண்ட் வந்து ஏஜ் டிஃபரண்ட் வந்து 13 வயசு. இப்போதைக்கு பிரின்சஸ் சூரியுமே புரூக்கோட பாட்டை கேட்டு வந்து புரூக்கு கூட பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அகைன் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங்கா இருக்கா. எல்லா ஹார்ட் ஒர்க்குமே வந்து பேட் ஆஃப் ஆயிருக்குது. நீ வந்து இப்போதைக்கு அம்மா மாதிரி ரொம்பவே ஃபேமஸா பண்ணிருக்கான்ட்டி. ஜஸ்ட் லைக் மாம் மாதிரி நீ ரொம்பவே ஃபேமஸா பண்ணிருக்கான்ட்டி. அதை கேட்ட புரூக்குமே பிரின்சஸ் சூரியை பார்த்துட்டு உனக்கு தெரியுமா உங்க அம்மா வந்து சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒருத்தங்கன்ட்டி. லேடி கேண்டல் தான் வந்து என்னோட லைஃபோட லைட்ன்ட்டி. அதுக்கு பிரின்சஸ் சூரியுமே வந்து புரூக்கை பார்த்துட்டு அடுத்தவங்களோட வைஃப் மேல விழுறது வந்து மயங்கி விழுறது வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம்ட்டி. அதுக்கு புரூக்குமே டேஞ்சரஸா எப்படி லவ் எப்பவுமே ஃப்ரீயான ஒரு விஷயம்ட்டி. லைக் வந்து அவங்க அம்மா இருக்காங்களா, பிரின்சஸ் சூரியோட அம்மா இருக்காங்க,
இருக்காங்களா ஆல்ரெடி மேரிடு தான். பட் ப்ரூக் வந்து அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கா. அதுதான் டேஞ்சரஸான விஷயம்னு பிரின்சஸ் சூரி சொல்றாங்க. பட் அதுக்கு ப்ரூக் என்ன சொல்றானா, எப்படி டேஞ்சரஸா மாறும், லவ் எப்பவுமே ஃப்ரீயான ஒரு விஷயம். எனக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தான் தோணுது, எப்படி அடுத்தவங்க பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது வந்து ஃப்ரீயான விஷயமா? கண்டிப்பா தப்பு, அதெல்லாம் நீங்க யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. பட் இப்போதைக்கு வந்து ப்ரூக் இப்படி சொல்லிட்டு இருக்கானா, அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, டெத் பெனல்டி ஆன்ட்டி. இது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கிங்டம் ஆஃப் எஸ்பெரியாவோட கிங்கான ரூவனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் சொல்றத பாருங்க, நீ வந்து என்ன கில் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படிதான்ட்டு. ப்ரூக்கை பார்த்து நீ வந்து என்ன கில் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கியான்ட்டி. அதுக்கு ப்ரூக்குமே கண்டிப்பா கிடையாது, அது வந்து ஒரு தப்பான விஷயம். நான் என்ன பண்றேன்னா, நீங்க சாகர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறேன்ட்டி. லைக் வந்து இவர் செத்ததுக்கு அப்புறம், கிங் ரூவன் செத்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காண்டி. இது தப்பான விஷயம், யாருமே நினைச்சு பார்க்காதீங்க. பட் இப்போதைக்கு வந்து அவர் செத்ததுக்கு அப்புறம் அவர் பொண்டாட்டி கல்யாணம் பண்றதுக்காண்டி ப்ரூக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட பிரின்சஸ் சூரியுமே, ஹே ப்ரூக், நீ என்னோட அம்மாவை மறந்துடு, அதுக்கு பதிலா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டி. இதை கேட்ட கிங் ரூவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு நார்மல் பேரண்டா இருந்தா, ஒரு நார்மல் அப்பாவா இருந்தா கண்டிப்பா திட்டுவாரு. பட் திட்டாம வந்து என்னோட டாக்டர் வந்து என்னோட பொண்ணு வந்து ரொம்பவே கியூட்டா வந்து பேசிட்டு இருக்கா, ரொம்பவே அழகா பேசிட்டு இருக்காரு, சீடு போயிட்டு இருப்பாரு. இதை பார்க்கறதுக்கு செம காமெடியா இருக்கும். மேபி ப்ரூக் வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஃபேமஸா இருக்கனால வந்து எல்லாருமே அவன் மேல கண்ணா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இப்படி பேசிட்டு இருக்க பஸ்ல ப்ரூக் என்ன சொல்றான் பாருங்க, கண்டிப்பா நான் ஒன்னு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஒய்ஃப் வந்து பிளாங்கெட்டை வெட்டு பண்ணக்கூடிய ஆளா இருக்க கூடாதுன்ட்டு, நினைக்கக்கூடிய ஆளா இருக்க கூடாதுன்ட்டு. ஏன்னா பிரின்சஸ் சூரி வந்து தூக்கத்துல வந்து நினைப்பாங்க போல இருக்குது, பெட்டை வந்து ஈரமாக்குவாங்க போல இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ரூக் வந்து இப்படி கிண்டல் பண்றான். இதை கேட்ட கிங் ரூவன் வந்து ப்ரூக்கை அட்டாக் பண்ணிட்டு, ஹே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட பொண்ணை வந்து எனக்கு முன்னாடியே கேள்விப்படுத்துவான்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே, நான் எப்பவுமே ஒரே ஒரு பொண்ணு மேல மட்டும் தான் ஆசைப்படுவேன், ரெண்டாவது பொண்ணு மேல ஆசைப்பட மாட்டேன்ட்டு ப்ரூக் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவங்க மூணு பேருமே ஜாலியா பேசிட்டு இருக்க போஸ்ல அந்த இடத்துக்கு ஒரு சோல்ஜர் வரான். மை கிங், என்ன வந்து மன்னிச்சிடுங்க, உங்களோட ஃபன்னான மூமெண்ட்டை இன்டர்பிரேட் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பட் இப்போதைக்கு கேல்விரோட கேங் வந்து போர்ட்ல இருந்து டவுன் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து எஸ்கார்டோட கோர் வந்து இருக்குது, யூனிட் வந்து இருக்குது. பட் அவங்க எல்லாருமே வந்து அவுட் நம்பரா இருக்காங்கன்ட்டு. லைக் அந்த கேங்கோட நம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்குது அண்ட் நம்மளோட எஸ்கார்ட் யூனிட்டோட நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்குது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுமே இப்போதைக்கு பேலஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. பட் கரெக்டான டைம்க்குள்ள வந்து அவங்க டவுனை ரீச் பண்ணிட முடியாதுன்ட்டு. அதுக்கு கிங்குமே அவங்க டார்கெட் யாருன்னு கேட்க போஸ்ல, அதுக்கு அந்த சோல்ஜருமே ஒப்பேரா டவுன்ல இருந்து பார்க்க போஸ்ல அந்த கேங்ஸ் எல்லாருமே வந்து கேண்டில், குயின் கேண்டிலோட நேம சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்கன்ட்டு, சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்கன்ட்டு. இதை கேட்ட கிங்குமே வந்து சாக்கா வராரு அண்ட் அந்த சோல்ஜர் கிட்ட வந்து அந்த கேங் வந்து மூரனோட கேங் ஆன்ட்டி. அதுக்கு அந்த சோல்ஜருமே ஆமான்னு சொல்ல போஸ்ல இவர் என்ன கொஞ்சம் சாக்கா வராரு. அந்த பேஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப வருஷமா குயின் கேண்டில ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே எப்படி வந்து நம்ம கிட்ட மாட்டாம இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்ட்டு. அண்ட் இப்போதைக்கு வந்து குயின் கேண்டில் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒப்பேரா டவுனை விட்டு, ஒப்பேரா டவுன்ல இருக்கக்கூடிய ஹவுஸை விட்டு வெளியே வரக்கூடாதுன்ட்டு. அதுக்கு அந்த சோல்ஜருமே, நாங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் அங்க இருக்கக்கூடிய 10 மூசி வந்து இப்போதைக்கு சைலண்டா இருக்குன்ட்டு, லைக் சைலண்ட் மோட்ல இருக்குன்ட்டு. இதை கேட்ட கிங் வந்து பயங்கரமா ஷாக்கா வராரு. அப்ப பிரின்சஸ் சூரியுமே ப்ரூக்கை பார்த்துட்டு, ஹே ப்ரூக், நீ வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி, அப்படி நீ ஒண்ணுமே பண்ணலன்னா வந்து அவங்க எல்லாருமே குயினை வந்து தூக்கிட்டு போயிருவாங்கன்ட்டு. அதுக்கு ப்ரூக்குமே மூரனோட கேங்கா, சோ ஆல்ரெடி எனக்கு ஏதோ தப்பா இருந்துச்சு, அதனால இன்னைக்கு காலையில அதிகாலையிலேயே வந்து நான் போர்ட்டுக்கு போயிருந்தேன்ட்டு. அப்பங்கிறது நமக்கு ஒப்பேரோட ஸ்ட்ரீட்டை கேட்பாங்க, அங்க ஏகப்பட்ட ஆட்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த கேங்கை சேர்ந்த ஆட்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இந்த கேங்கை சேர்ந்த ஆட்கள் வந்து ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அண்ட் ஒப்பேரா ஹவுஸுக்குள்ள வந்து ஒரு மியூசிக் ஷோ நடந்துட்டு இருக்கும். அந்த மியூசிக் ஷோவை தான் வந்து குயின் பார்த்துட்டு இருப்பாங்க, குயின் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு கடத்துல அந்த ஷோவே முடியுது. முடிஞ்ச அடுத்த செகண்டே இது ஒரு ஸ்ப்ளெண்டரான ஷோவா இருந்திருக்குன்ட்டு, ஒரு அமேசிங்கான ஷோவா இருக்குன்ட்டு அவங்களுமே வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹவுஸை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அந்த ஹவுஸை சுத்தி ஏகப்பட்ட கேங் மெம்பர்ஸ் வந்து சுத்தி வளைச்சிருந்தாங்க, கன் மூலமா சுத்தி வளைச்சிருந்தாங்க. அப்ப அந்த கேங் மெம்பர்ஸ்ல வந்து ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான், வெளியே வா கேண்டில், இது எங்க பாஸோட ஆர்டர், பாஸ் மூரனோட ஆர்டர், நீ இதை ரிஃப்யூஸ் பண்ணனா வந்து கண்டிப்பா நாங்க உன்னை சுற்றுவோன்ட்டு. டுடே இஸ் த டே, இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடலாம். நீ வந்து எங்களோட பாஸை வந்து ஏமாத்திருக்கா, அதுக்காண்டி இன்னைக்கு நாங்க ஒன்னும் சும்மா விட மாட்டோம்ட்டு. அப்போ ஒரு சோல்ஜருமே குயினை பார்த்துட்டு, குயின் கேண்டில் நீங்க வெளியே போதீங்க, இந்த ஹவுஸை விட்டு வெளியே போகாதீங்கன்ட்டு. இப்போதைக்கு கிங்குமே வந்து ரொம்பவே பதட்டமா இருப்பாரு, ப்ரூக் ஏதாவது பண்ணுன்ட்டு. அதுக்கு நம்ம ப்ரூக்குமே வந்து யுவர் மேரேஜ், நீங்க வந்து அந்த அளவுக்கு பதட்டமாக தேவையில்லை. நம்மளோட ஹைனஸ் வந்து நம்மளோட குயின் வந்து அந்த அளவுக்கு வீக்கான ஆட்கள் கிடையாது, வீக்கான ஆள் கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க. அவங்க ஈஸியெல்லாம் வந்து கேப்சர் ஆக மாட்டாங்க. அண்ட் குறிப்பா முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பார்க்க போஸ்ல, நான் ஆல்ரெடி போர்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க போயிருந்த டைம்ல வந்து அந்த கேங்கை மீட் பண்ணி அவங்கள வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு. இது மூலமா நமக்கு தெளிவா தெரியுது, ப்ரூக் ஆல்ரெடி வந்து எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டான், சோலாவா வந்து எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டான். அப்படி ஸ்லைஸ் பண்ணப்பட்ட ஆட்கள் தான் வந்து இப்போதைக்கு அகைன் குயினை பிடிக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. லைக் அடிப்பட்டாலுமே எங்களுக்கு கவலை கிடையாது, இன்னைக்கு கண்டிப்பா குயினை பிடிச்சே ஆகும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வந்திருக்காங்க. இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் கிங்குமே வந்து காம் டவுன் ஆவறாரு. அண்ட் குறிப்பா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, எல்லா மெம்பர்ஸோட உடம்புலயும் வந்து ஒரு ஸ்லாஷ் இருக்குது, அதை வந்து நோட் பண்றாங்க. நோட் பண்ண அடுத்த செகண்டே வந்து ப்ரூக் தான் இதை பண்ணிருக்காருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, எல்லா மக்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கிடையில நம்ம குயின் இருக்காங்க பாத்தீங்களா, குயின் கேண்டில், அவங்க வந்து வெளியே வராங்க. வெளியே வந்து அடுத்த செகண்டே எல்லா மக்களுமே வந்து சேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான்
தான் நமக்கு கிங்டம் ஆஃப் எஸ்பெரியோட குயினான கேண்டில் வந்து காமிக்கிறாங்க, ஃபேஸை வந்து ரிவீல் பண்றாங்க. இந்த கிங்டமை பொறுத்த வரைக்கும் 2 பேர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் தான். அதுல ரொம்பவே பாப்புலரான ஒருத்தங்க தான் வந்து இந்த கேண்டில். இவங்களுக்கு அப்புறம் வந்து பாப்புலர் கூடிய ஒரு ஆள் தான் வந்து நம்ம புருக்கி. இவ்வளவு விஷயங்கள் தான் இந்த சாப்டர்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது. அண்ட் குறிப்பா ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பாத்தீங்களா, த்ரூ அவுட் ஒவ்வொரு ஆர்க்லயுமே வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து லூஃபியுமே உள்ள வர ஆரம்பிக்கிறான். லைக் எக்கட் ஆர்க்க பாருங்க, எக்கட் ஆர்க்ல பாத்தீங்கன்னா பானியோட ஃபிளாஷ்பேக் போயிருக்கும். அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லூஃபியுமே கியர் ஃபேக்குள்ள போயிருப்பான். இப்போ எல்பா ஃபார்க்க பாருங்க, எல்பா ஃபார்க்ல கார்டு வெளி அந்த ஃபிளாஷ்பேக் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லூஃபியுமே திரும்பி மேல வந்திருப்பான். இப்போ அதே மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெளிவா தெரியும் லூஃபி வந்து பேட்டிலுக்குள்ள என்ட்ரி ஆயிருவான்ட்டி. த்ரூ அவுட் ஒன் பீஸ் சீரிஸ்ல வந்து உங்களால ஏகப்பட்ட பேட்டர்னை வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்னை பார்க்க முடியும். ஒவ்வொரு சீரிஸ்லயுமே வந்து ஒரு மெயின் கேரக்டர் வந்து இன்ட்ரோ கொடுத்துருவாரு. லைக் வந்து மெயின் கேரக்டர்ஸ்னா வந்து லூஃபி தான். பட் ஸ்டில் வந்து சைடு கேரக்டர், அதாவது இன்னொரு கேரக்டர் கொண்டு வருவாங்க. லைக் எக்கட் ஆர்க்ல வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணது பானி. அதே மாதிரி எல்பா ஃபார்க்ல இப்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றது யாருன்னா லோக்கி. இதே மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்னை வந்து உங்களால ஒன் பீஸ்ல பார்க்க முடியும். அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை வச்சு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடி பண்ணலாம். பட் இப்போதைக்கு இவ்வளவு விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் நமக்கு பிரேக் கிடையாது. இப்போதைக்கு இந்த சாப்டரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே, பாய்.